ஆயுள் மீடியா நியூஸ் இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதிக்கு சவால் விடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான். நண்பர்களை பார்க்க சென்று விபத்து, 24 வயதுடைய இளைஞர் பலி. யாழ் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பார்வை திறனற்ற 2 மாணவர்கள் சாதனை. காலிகுமாரி விரைவு ரயிலுடன் மோதி 2 இளைஞர்கள் பலி. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல், பெருமளவானோர் பலி. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. காலி தடல்ல மயானத்திற்கு அருகிலுள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவத்தில் கிந்தோட்டை பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் இவ்விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை ரத்கம பிந்தாலிய சந்தியில் விபத்துக்குள்ளான தமது நண்பர்கள் 2 பார்ப்பதற்காக காலி தேசிய வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த போதே இம்மூவரும் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் லயன் குடியிருப்புக்குள் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுடன் மாத்திரம் தனியாக சென்று மக்களின் வாழ்வியலை ஜனாதிபதியால் அவதானிக்க முடியுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை தாம் ஜனாதிபதிக்கான சவாலாக முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரலியா கொட்டகலையில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஜீவன் தொண்டமான் இந்த சவாலை விடுத்துள்ளார். வாழ்வகத்தை சேர்ந்த மாணவர்கள் 2 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பட்டமளிப்பு விழாவில் சாதனை படைத்துள்ளனர். 3ஆம் நாளான நேற்று நடைபெற்ற 9ஆம் அமர்வில் வாழ்வக மாணவர்களான துரைராசா அருண்குமார் மற்றும் செல்வி சிவபாத சுந்தரம் அனந்தி ஆகியோர் பொது கலைமானி பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பார்வை திறனற்ற இந்த 2 மாணவர்களும் தமது வாழ்வில் எதிர்கொண்ட பல்வேறு சவால்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் மத்தியில் தமது பட்டங்களை பெற்றுக் கொண்டமை அனைவர் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காலியிலிருந்து மருதானி நோக்கி சென்ற காலிகுமாரி விரைவு ரயிலுடன் மோதி கெவ்வாகனத்தில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த 3 களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 22 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். ரயிலில் மோதியதை அடுத்து குறித்த கெவ்வண்டி சுமார் 50 மீட்டர் தூரம் வரை ரயிலால் இழுத்து செல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ரயில் கடவையில் வர்ண சமிக்ஞை முறைமை சரியாக இயங்கவில்லை எனவும் குறித்த ரயில் கடவையில் முறையான பாதுகாப்பு நுழைவாயில் பொருத்தப்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் நேற்று நள்ளிரவில் ஆப்கானிஸ்தானில் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பெருமளவிலானோர் பலியாகியுள்ளதாக தலிபான் அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் சமீப காலமாக அதிகரித்து வரும் தற்கொலை குண்டுவெடிப்புகளுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்லாமாபாத் தெரிவித்துள்ளது. நாட்டில் இறையாண்மையை மீறிய இந்த செயலுக்கு பொருத்தமான நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என தலிபான் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.